வணக்கம் நண்பா. டிக்டாக்கை இந்தியாவில் பேன் பண்ணதுலேருந்து டிக்டாக்கு அல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸை ஒவ்வொரு நாளைக்கும் புதுசு புதுசாக லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மேட் இன் இந்தியா அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆப் பார்த்தீங்கன்னா ஜோஸ் அப்படிங்கிற ஒரு டிக்டாக் அல்டர்னேட்டிவ் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து டெய்லி ஹண்ட் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர் ஆப் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களோட அஃபிஷியல் ஆப் தான் இந்த ஜோஸ் அப்படிங்கிற இந்த டிக்டாக் ஆல்டர்னேட்டிவ் ஆப். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் டவுன்லோட்ஸ்க்கு மேலே இன்றைக்கி வரையும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இந்த ஆப்பை வந்து உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் நண்பா. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோஸ் மேட் இன் இந்தியா அப்படின்னு நமக்கு வந்து ஃப்ரெண்ட்லேயே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க. இல்லை நம்ம லாங்குவேஜ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. நம்ம தமிழ் லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணினே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ் கண்டென்ட்டாக நமக்கு வந்து ஷோ பண்ணுறாங்க. லோடிங்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தமிழ்லேயும் நமக்கு வந்து ஷோ ஆகுது. பார்த்திங்கன்னா மேலே ஸ்விப் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் நமக்கு வந்து ப்ளே ஆகுது. ஸோ டிக்டாக் போல் நம்ம வந்து மேலே ஸ்விப் பண்ண நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து நமக்கு வந்து ப்ளே ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யார் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களோட ஐக்கான் இந்த இடத்துல ஷோ ஆகுது. தென் இந்த வீடியோஸை எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல வியூஸ் ஷோ ஆகுது. தென் இந்த வீடியோ இவ்வளோ டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, இந்த வீடியோக்கு இதில் இவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, வாட்ஸ்அப்பில் இவ்வளோ ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப அந்த டவுன்லோட் கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குது. ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்கிறாங்க. உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்னோடய மொபைல் நம்பரை என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி அனுப்புவோம் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுறாங்க. அந்த ஓடிபியை கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு உள்நுழை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுது. ஓகே, என்னோடய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. தென் வந்து ப்ரொஃபைலை வந்து செட் பண்ண சொல்கிறாங்க. இந்த இடத்துல கெஸ்ட்டில் உங்கள் நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய நேமை நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். பிரதாப் டி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ப்ரொஃபைல் பிக்சர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிக்சரை வந்து சூஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னோடய பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். தென் வந்து மேல் ஆஃப் ஃபீமேல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்டேட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அப்டேட் கொடுத்துக்கிறேன். ஓகே, நம்மளோட ப்ரொஃபைல் வந்து செட்டப் ஆகிடுச்சு. தென் இதில் வந்து நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. இந்த ப்ளஸ் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில பர்மிஷன் வந்து எனபிள் பண்ண சொல்கிறாங்க, அதில் எனபிள் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைலில் எந்த இடத்துல வந்து வீடியோ இருக்கோ அந்த வீடியோ சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஒரு வீடியோ சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கான லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. வேறு மொழி அப்படின்னா வேறு மொழியை சூஸ் பண்ணிக்கலாம். வீடியோக்கான டைட்டில் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து தோல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் வந்து இதோட டேக் என்ன கொடுக்க போகிறீங்களோ டேக் தான் கொடுத்துக்கோங்க. டேக் கொடுத்துக்கிட்டு இது என்ன மாதிரி டைப்பான இந்த வீடியோவோட கேட்டகரியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மியூசிக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து நல்லா பதிவு அப்படின்னு இருக்கும். இதை டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த அந்த வீடியோ வந்து உங்களோட ஜோஸ் ஆப்பில் வந்து அப்லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எனக்கு வந்து அப்லோட் ஆகுது. இதே போல் ஈஸியாக இந்த ஆப்பில் உங்களோட வீடியோவை நீங்கள் ஈஸியாக அப்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் உங்களுக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப அந்த வீடியோக்கு லைக் ஷேர் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து 2 வீடியோஸ் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். 2 வீடியோஸுமே இந்த இடத்துல எனக்கு வந்து ஷோ ஆகலை, என்னென்னு தெரியல. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்தாங்க அப்படின்னா ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இடத்துல ஷோ பண்ணுறாங்க. நீங்கள் இதுவரையிலும் எவ்வளோ ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த ஃபாலோவிங்ஸ் ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுவரையிலும் உங்களோட வீடியோஸ்க்கு எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்.
தென் வந்து உங்களுக்கான இருக்கக்கூடிய வீடியோஸ் நீங்கள் லைக் பண்ண வீடியோஸ் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிராஃப்ட்டில் போட்ட வீடியோஸ் எல்லாமே இந்த இடத்துல தனி போர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்துக்கிறதுக்கு. இந்த இடத்துல வந்து ஹோமை வந்து கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ வீடியோஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா கிளாமர், ட்ரெண்டிங், அப்புறம் ஸ்டேட்டஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான வீடியோஸ், அப்புறம் டிவைஸ்னல், ஃபன்னி, டான்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் கேட்டகரியே பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் தேவையோ அந்த வீடியோஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைடில் 3 டாட் ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுமோ இந்த இடத்துல ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். தென் உங்களோட ப்ரொஃபைல் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணணும்னு வச்சிங்கனாலும் நீங்கள் வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரௌஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய ஹேஷ்டேக்கில் நிறையா வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையான வீடியோஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து மூவி காமெடி அப்படின்னு டைப் பண்ணுறேன் நான். காமெடின்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம சர்ச் பண்ணோன்னா காமெடி ரிலேட்டடாக என்னென்ன வீடியோஸ் இருக்கோ நமக்கு எல்லாமே வந்து ஷோ ஆகும். இதே போல் உங்களுக்கு தேவையான ஹேஷ்டேக்கில் நீங்கள் வீடியோஸை சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் நண்பா. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணுங்கள். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய வீடியோஸ் கண்டென்ட்டும் நமக்கு வந்து இருக்குது. தமிழில் எக்கச்சக்கமான கண்டென்ட் வந்து இருக்குது. ஸோ தமிழில் நீங்கள் வந்து பார்க்குறோமா உங்களுக்கு வந்து டிக்டாக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு நல்ல ஆப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்பை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.